இப்போது இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு கம்பேஷனேட் ஆட்டிடியூட் யூபிஎஸ்சி காட்டுமா காட்டாதா? அதை எனக்கு தெரியல. அது கோர்ட்லாம் போய் நிற்கணும். இப்போ கோர்ட்டுக்கு போகணும்னா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தான் போகணும். மாணவர்கள் தான் போகணும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, திருப்பி கோர்ட்டுக்கு போய் செலவு போகணும், அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் உட்காரணும். இந்த இழப்பெல்லாம் யார் எப்படி ஈடு செய்வா? நீங்கள் சொல்லுங்கள். அது கோர்ட்டுக்கு போனாலும் டக்குன்னு ஒரு நாளில் முடியாதுல்ல. அது கோர்ட்டில் கேஸ் வாதாடி ஒரு வக்கீலை வச்சு அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் பின்னாடி ஓடணும். ஏன் ஒரு மாணவன் வந்து அவ்வளோ கஷ்டப்படணும்? கரெக்டாக ஆன்சர் எழுதி ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் சொல்ல போய் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. கட்டாயம் சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேர் அட்லீஸ்ட் என்கிட்ட ஷேர் பண்ண. வேலை குரூப் 4ல விஏஓ வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கரெக்ட். எனக்கு கிடைச்சா நாங்கள் ஐஏஎஸ் தான் பாஸ் பண்ணிட்டு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. நிறைய பேர் குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது மாதிரி விஏஓ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் வேண்டான்னு விட்டுருவாங்க. ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு 2 மாதம் பார்ப்பாங்க. இல்லை சார் என்னால் படிக்க முடியல சார் அங்கே இருந்து, அதனால் அந்த வேலையை விட்டுட்டேன், நான் வேணும்னா வேறு வேலை வாங்கிக்க முடியும், நான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு குரூப் 2, குரூப் 4, விஏஓ, எஸ்எஸ்சியில் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அது இது நிறைய போஸ்ட்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு கூட விட்டுட்டு திருப்பி வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தான் வேணுன்றாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்னென்னா இது ஜாபு கிடையாது, இது ஒரு கனவு, இது ஒரு ஆம்பிஷன், இது ஒரு ட்ரீம்.